திருக்குள்ளம் மன்னித்து வாழ்வு காலம் உன் பாதத்தில் என் முத்தமே திருக்குள்ளம் பிறந்தே உன் பாதத்தில் என் முத்தமே திருக்குள்ளம் ஆராதனை 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 செய்கின்றோம் ஆராதனை 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 செய்கின்றோம் அருள்தாரும் இயேசுவே குணம் பெறவே இயேசுவே அருள்தாரும் மார்போடு அணைத்துக் கொள்ளும் மன்னித்து வாழ்வு காலம் உன் பாதத்தில் என் முத்தமே திருக்குள்ளம் பிறந்தே உன் பாதத்தில் என் முத்தமே திருக்குள்ளம் ஆராதனை 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 செய்கின்றோம் ஆராதனை 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 செய்கின்றோம் அருள்தாரும் இயேசுவே குணம் பெறவே இயேசுவே அருள்தாரும் மார்போடு அணைத்துக் கொள்ளும் மன்னித்து வாழ்வு காலம் உன் பாதத்தில் என் முத்தமே திருக்குள்ளம் பிறந்தே உன் பாதத்தில் என் முத்தமே திருக்குள்ளம் ஆராதனை 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 செய்கின்றோம் ஆராதனை 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 செய்கின்றோம் அருள்தாரும் இயேசுவே குணம் பெறவே இயேசுவே அருள்தாரும் அருட்செல்வன் இன்று கிறிஸ்துவின் திருவுள்ளத்திருத்த பெருவிழா. இந்த திருவுள்ளத்திருத்த பெருவிழாவை இங்கே மெல்வம் பங்கு அந்த பங்கு உட்பட்ட 5 ஆலய மக்களும் இணைந்து வந்து நற்கருணை பேரணியோடு இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். அதனுடைய முதல் பகுதியாக மெல்வம் திருக்குடும்ப ஆலயத்திலே மாலை 4 மணி அளவிலே நற்கருணை பேரணி புறப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட ஊர்தியிலே நற்கருணை பேரணி புறப்பட்டு மக்கள் பெரும் தொகையாக பவனியாக வர நாங்கள் இப்பொழுது உடிவில் சமால மத ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோம். அங்கே 15 நிமிட நற்கருணை ஆராதனை இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நற்கருணை ஆராதனையின் பின்னர் உடனடியாக அடுத்த சிற்றாலயமாகிய கந்தோடி ரோசா மாதா ஆலயத்தை இப்பொழுது பவனி சென்றடைய இருக்கின்றது. அங்கிருந்து குழந்தை இயேசு ஆலயம், அதைத் தொடர்ந்து ஆந்திரா அன்பழங்கனி ஆலயத்துக்கு சென்றடைந்து
அங்கே இன்று சிறப்பு திருப்பலி மாலை 7 மணி அளவிலே நடைபெற இருக்கிறது. 5 குருக்கள் இதிலே பங்கெடுக்கின்றார்கள். 4 ஆலய மக்களும் இதிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு இங்கே உடுவில் சமல மத ஆலயத்திலே இவ்வளவு நற்கொடை ஆசீர்வாதம் இடம்பெறுகின்றது.